அண்ணா இவ்வளவு கோபத்தோடு நீ இருந்தீர் என்றால் அண்ணா அண்ணா வெறுப்பாதால் மாந்தார்கள் எந்த நேரமும் கோவப்படக்கூடாதண்ணா பொறுமை குணத்தோடு இருந்தால்தான் அண்ணா பொறுமையோடு இருந்தா அண்ணா இவ்வளவு கோபத்தோடு எங்கண்ணா போறீங்க எதுக்கு போறீங்க யார் மீது கோபப்பட்டு போறீங்க இங்க என்ன நடந்தது எனக்கு ஒன்று புரியலையண்ணா தம்பி சகாதேவா அண்ணா நம்முடைய அண்ணா இருக்கிறார் பார் நமக்கெல்லாம் தெரியாமல் நேற்றைய தினத்திலே உலகு மகாமுனிவரை தூது அனுப்பி இருக்கிறார்கள் தாயாதி இடத்திலே. ஆனால் தாயாதி மறு தூது விட்டு நாடாண்டவர் நாடு காடாண்டவர் காடு காட்டை மீட்ட பாண்டவர் பாதம் மீண்டும் நாட்டை மிதிக்க கூடாது என்று மறு தூது விட்டுக்கிறாங்க. அதனால அண்ணாவை கேட்டா மீண்டும் கானகமே செல்ல வேண்டுமா? கானகம் போலாமா? அதனால சண்டைக்கு பொறுமையா பேசுறேன்னா அதான் என்ன அர்த்தம்? இப்ப சண்டைக்கு போன மாதிரியே வரல நீ. அண்ணா யாரு மீது கோபப்பட்டு பாரு? துரியோதனா. அண்ணா இப்போது யாருடைய வார்த்தையை தள்ளி பாருங்க. என்னது நம்முடைய அண்ணாவா? தர்மண்ணாவா? அண்ணா நாம் அண்ணன் வார்த்தையை தள்ளலாம். தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் தமையனுக்கு தமையனாகவும் அண்ணனே நம்ம பாவித்து வருகிறோம். அண்ணா அப்படி தாவிச்சுனா 12 வருஷம் என்ன பண்ணோம்? இப்ப திருப்பியும் அண்ணனுக்கு அண்ணன் தம்பிக்கு தம்பி தமையானுக்கு தமையா அதெல்லாம் பாட்டது போதும். சண்டைக்கு வாடானாக்க என்ன பேசி பேசுங்கிற வர முடியுமா முடியாதா? அதனால சண்டைக்கு தான் போனேன். அண்ணா உங்களுக்கு தான் கோபம் வரும்னு நினைக்கிறியா? அப்படி சொல்றா அண்ணா உங்களுக்கு தான் கோபம் வருமா? அண்ணா உங்களுக்கு தான் கோபம் வருமா? எனக்கு வரா 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 எனக்கும் வரும் நான் என்ன சொல்லி இருந்தால எனக்கும் வரும் கோவம்டா கோவா எங்க போற சண்டைக்கு கட்டி குடிப்பாங்க இப்படிதான் போனா ஆயுதத்தை குடிப்பா தெரியுது. நீ எப்படி சண்டை குடிப்பியோ எப்படி சண்டை குடிப்பியோ அதனால சந்தேகம். அப்படியே பிடிப்பாங்க. அண்ணா இந்த ஆயுதத்தை இப்படித்தானே பிடிக்கணும். போகலாமா அண்ணா? போகலாமா? பருவா பருவா பருவா
அப்படியா நான் உன்னை தேடி தான் வந்தேன். அது ஞாபகம் வச்சுக்கிறியா? சரி. நேத்து என்ன 2 குண்டு ஏமாத்திட்டாங்களா? என்னது 2 குண்டு இருந்து ஏமாத்திட்டாங்களா? கோலி எடுத்துல கோலி எடுத்துல. நல்லா உட்கார்றா. நான் தேடின்னு வந்தேன். இப்ப நீங்க போடுங்க. பார்த்தாக்கா கைக்கூர்ல இருந்து தேடின்னு வந்தேன் நான். அங்க இருந்து இங்க வந்து பார்த்தா மேல் நகர்ல வந்து சாப்பிடுறாங்க. ஆளு ஆத்தனா பூ போட்டு நான் பண்ணுங்க. ஏய் ரெண்டுத்தையும் போடுங்க. உங்ககிட்ட உசாரா டேய். சரியாதான் போச்சு. எல்லாம் 2 பேர் குடுங்க. அப்படியா? ஏய் உசாரு. அட்ரா. ஏங்க என்னடா காலையில நம்ம நாடு என்னண்ணா சண்டைக்கு போலாம்னு சொல்லிட்டு சண்டை முச்சா சண்டைக்கு போடா சண்டைக்கு போலாம்னு சொல்லிட்டு இவன் கோல் அடிக்கிறான். இவனோட சேர்ந்தவங்க அண்ணா ஞாபகமே இல்லைண்ணா ஞாபகம் இல்ல. இவனோட கோலி விளையாடிக்கல இருந்தல்ல அந்த ஞாபகம் வந்துச்சு அப்படியே ஓடி போவோம். நான் என்ன ஏமாத்திட்டா? இங்க வா. அதுக்கு தாண்டா சின்ன பசங்க நம்ம கூட இருக்கு. இவன் சின்ன பையன்டா. இந்த சின்ன பையன் வாழ்க்கை இப்ப சண்டைக்கு நீ வரியா வரலையா? வரண்ணா உனக்கு வர கோவம் எடுத்து வராதே சுரதமாக செல்வோம் அந்த வாடா போலாம். அந்த அஸ்தினாபுரத்துக்கு நாம் சென்றால் அங்க யாரு இருப்பான் தெரியுமா? உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பான். ஆமா. அவன் யாரு? யாரு? அவன் எப்பேற்பட்டவன்? அன்னவன் அறியாமல் சென்றி அன்னவரின் முகத்தை பார்த்து எப்படி கேட்கணும்? எப்படி? அதே துரியோதனா எப்ப கடிப்பான்னு பாத்துங்கன்னா என்கிட்ட வந்து சொல்றான். சைகை. நீ துரியோதன மாதிரி. அந்த பேர் சொல்லலாமா? சொல்லாமா எதுக்கா? நானும் கேட்கறதுக்கு அடியா துரியோதனா. திருக்குறிய நாட்டை கொடு அப்படின்னு கேட்பேன். அந்த அஸ்தினாபுரத்தில் சென்று துரியனுடைய முகத்தை பார்த்து நேருக்கு நேராக நீ கேட்கணும்னா ஏன்னா நீயே சாப்பாட்டு ஆசாமி அந்த பக்கம் சாப்பாடு ஏன்னா வாசல் கேசனம் வந்ததுன்னு வச்சுக்கா அப்படியே மூக்கு தூக்கின்னு போடுவேன் அங்க போய் நான் அதுக்கு அடுத்த ஆசாமி அமர்ந்திருப்பான். யாரு? அவன் எப்பேற்பட்டவன்? அவன் யாரு தெரியுமா? அண்ணன் அருகாமல் சென்று நீ என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? அதே கர்ணா. தம்பினா தம்பி சொன்னா என்ன வாங்கி விட்டாய்? அந்த கடுடைய பேரை சொன்னால் சின்ன புள்ளியா இருந்தாலும் சொல்ற வார்த்தை கேட்கணும். எதுக்கு மிரட்டுறீங்க? கர்ணனுடைய வார்த்தையை பேசுறானே. அது என்ன சொல்ல போறான்னு தெரியும். சரி என்ன சொல்ல வர சொல்ல அண்ணா, அந்த ஈவலத்தால் கர்ணன் பக்கத்தில் அமர்ந்திருப்பா அண்ணனுடைய சென்று நம்முடைய பாகத்தை அடே கர்ணா எங்களுடைய பாகத்தை கொடுடா என்று நீ கேட்க வேண்டும். அவனால போய் நான் கேட்கணும். சரி ஆமா கேட்ட பிறகு குடுத்துருவான். நீ கேப்ப கேட்கலான்னு போவ எதுனா ஒரு பொண்ணு அழகான பொண்ணு பெள்ள காய்ச்சி நீ இழுத்துன்னு தானே வச்சுக்கா அப்படியே முகத்துக்குன்னு போடுவேன். எந்த பொண்ணு வரும் போய் எங்கேயும் கேட்க மாட்டேன். உன்னால எதுவும் அங்க போய் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆசாமி நான் பொண்ணு பார்த்தா பின்னாடி சொல்லிட்டு போறேன் நானு. என்ன பண்ண எப்படியா யாருக்குற பாறை மேல சேலம் இருந்தா கூட பாரியா துணியா தூக்கி பார்க்கறேன். சரி இல்ல பின்ன பாறை தான் தெரியும். அந்த மாதிரி ஆசாமினா சரிடா அவரா அண்ணா இதை விடு அதுக்கு அடுத்த ஆசாமி வந்திருக்கான். அவன் யாரு? அவன் எப்பேற்பட்டவன்? அண்ணவரத்தை சென்று எப்படி கேட்க வேண்டும்? அதே யாரா யாரா தம்பிடா
நானும் அனத்து வச்சாதானா இல்ல இப்ப அண்ணன் அறியாமல் அமர்ந்திருப்பா அண்ணனுக்கு சண்டை நம்முடைய பாவத்தை நீ கேட்க நான் வேண்டும். கேட்கணும் அப்படி ஆமாண்ணா சரி சரி வீரத்தோடு கேட்கணும். ஆமா நெத்திக்கல் ஆ, பக்கத்துல அவன் உட்கார்ந்திருப்பான். யாரு அவன் எப்பேற்பட்ட ஆசாமி எப்படி எப்பேற்பட்டவன் தெரியுமா? அதே தகுனி. டேய் என்னடா அண்ணா டேய் யார் குடியா மயவர்ஜனா கொடைக்கு உள்ள வந்திருக்குண்ணா. டேய் வாடா ஏங்க சரி அவன் பொடியில மறைவானோ பொம்னேட்டி பொடியில மறைவானோ தெரியாது. டேய் இப்ப என்ன சொல்ல வர அதனால சண்டைக்கு நம்ம போனோம், நம்முடைய பாவத்தை கேட்கணும். சரி. அப்படின்னா நான் சொல்றதுக்கு நீங்க கேட்கணும். சொல்லு சொல்லு நான் கரத்துல இருக்கிற ஆயுதங்களை கீழே போடுங்க. டேய் டேய் அவன் சொல்றானே ஆயுதம் இல்லாம எதிர்த்து சண்டைக்கு போனா என்ன சாவடிக்க மாட்டான்டா விஷயம் அந்த அந்த வார்த்தையில என்ன ஒரு காரணம் இருக்கு. ஆயுதம் வெட்டி போட சொல்றேன் சரி விடுறா போடுங்கண்ணா. போடு போறாங்க அவருக்கு இல்லையா அண்ணா தம்பி சொல்லுங்க ஒரு அர்த்தம் இருக்கும் ஆயுத கீ தான் போடு நேரம் சொல்றேன் தாப்னே போடு அதையும் போடு போட்டாச்சா போட்டா போட்டடா. சிவகா, 3 பேர் சாமான் தக்குது. டேய் ஆயுதம் ஆயிடும் ஆயிடும் அண்ணாவுடைய கருத்துல இருக்கிற ஆயுதங்களா கீழே போட்டாங்க. போட்டாங்க. இத நீ என்ன செய்யறா, இது ஒரு மூட்டை கட்டி பக்கத்துல எங்கன்னா ஆறு குளம் குட்டை ஏரி எதுவா இருந்தாலும் அதுல எடுத்து போய் அமிக்கிட்டு வந்துரு. வாய் ஒரு ஏரியில் போட்டு வந்தவன் முதல்ல அவனுக்கு கிட்ட போட்ட கூட போய் எடுத்துன்னு வந்துடும். எத்தனை வந்துருவாங்க எத்தனை போட்டு அண்ணா ஆயுதங்களா எதுக்கு கீழே போட சொன்னேன் தெரியுமா அண்ணா? எதுக்குடா? யாருக்கு எதுக்கு? என்ன காரணம் அண்ணா என்ன? அந்த கண்ணு திரும்பும் பாருங்க. தம்பி கண்ணுக்கு இமையானது எப்படி காத்து வருகிறதோ ஆமா அத்தமை போல ஏய். நம்முடைய பங்கில் இருக்கின்றா நமது குலகுருவி ஆமா இருக்கின்றார். அவரை வைத்து அதுக்குண்டான துணை அவரிடம் கேட்கிறானால் அதற்கு வழி காட்டுவாரு. தம்பி அவரை மறந்துட்டுமே. ஆத்திரத்துல அறிவானது இழந்து விட்டோம் ஆமா உனக்கு அப்படித்தான் இருக்குது புத்தியே. நீங்க இல்ல ஆரம்பத்துல அப்படித்தாங்க. யாரை எப்படி கேட்க தெரிய மாட்டேங்குது அதனால மாமா அழைக்கணுமா? மாமா கூப்பிடலாம். ஆகட்டவா? சரி விட்றா